ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐ எம் சாரி ஐயப்பா. ஆமாங்க, ஐயப்ப பக்தர்கள் நம்ம எல்லாருமே ஐயப்பக்கிட்ட சாரி தான் சொல்லணும். காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். மலைக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னு கேட்டால், இல்லை வரக்கூடாதுங்கிற கட்டுப்பாடை மட்டும்தான் சொல்கிறோம். அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுவோமே. ஒருவேளை 48 மைல் பாதையில் பெண்கள் வராங்க அப்படிங்கிறப்ப, அங்கே தொடர்ந்து மலை ஏறும்போதும் இறங்கும் போதும் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு அவள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தன்மைக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால், அந்த பாதிப்புக்கான காரணமாக யாரை சொல்லுவோம்? அப்பன் ஐயப்பனை தானே. குழந்தைங்க அப்பனை நம்பி போகும்போது அந்த குழந்தைகளில் யாராவது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த காரணம் யாரை சொல்லுவோம்? அந்த அப்பாவோட அஜாக்கிரதை தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுபோல தான் ஐயப்பன் எல்லாருக்கும் அப்பன். அப்போ வர யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்புனா அதுக்கான பொறுப்பாளன் யார்? ஐயப்பன் தானே. இந்த காரணத்தினால தான் மலைக்கு வர வேணான்னு நாங்கள் சொல்கிறோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஐயப்பனை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டா உள்ளத்திலேயே தரிசிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆரியங்காவு, அச்சங்கோயில், குளத்துப்புள்ள, பந்தளம், சொரிமுத்து ஐயனார்னு பல இடங்களில் சந்திக்கலாம். சன்னிதானம் அப்படிங்கிறது முழுதும் காடு நிறைந்த பாதை, கடினமான பாதை. இதில் ஏறி இறங்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயமுமே செய்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்வோம். அப்போ ஐயப்பனை காண நாங்கள் சன்னிதானம் போயிட்டு வரோம் அப்படின்னா கூட பல பேர் இங்கே ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து தான் ஏறுறாங்க. அப்போ அந்த பயனுக்கு பதிலாக பாதிப்பு கிடச்சா அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுமே. ஒரு தெய்வமாகவும் ஒரு அப்பனாகவும் அவன் தான் கடமையை சரியாக செய்கிறான். அவனை தப்பாக புரிஞ்சுக்கிற இங்கே சில அறிவாளிகள் இங்கே சமத்துவம்னு சொல்லி ஐயப்பனை சோதிக்க பார்க்குறாங்க. தப்பு தானே. தப்புனா தப்பு மட்டும்தான். தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டா வழி உண்டு, சோதிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கும் வழி உண்டு. சாமி சரணம் ஐயப்பா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. மாலை போட்டிருக்கவங்க எல்லார் வீட்லேயுமே இந்த விஷயம் உண்டு. அந்த வீட்டு பெண்கள் ஒத்துழைக்கலைன்னா எந்த ஒரு ஐயப்பமாராலையும் ஐயப்பனுடைய விரதத்தை ஒரு நாள் கூட கடைபிடிக்க முடியாது. அது உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயும் சரி, அவங்களோட ஒத்துழைப்புனால மட்டும்தான் நம்ம ஐயப்ப விரதத்தை கடைபிடிக்கிறோம். ஐயப்ப விரதத்தில் பெண்களுக்கு அதிக மரியாதை உண்டு. இங்கே ஐயப்பன் பெண்களை விலக்கியும் வைக்கல, விலகி நிற்கவும் சொல்லலை. அப்படி சொல்லுகிற கூட்டத்தை கொஞ்சம் விலக்கி நின்று சொல்லுங்க, உண்மையை புரிஞ்சுக்க சொல்லுங்க. புரிதல் இல்லாத ஆன்மீகம் நிறைவான இறைப்பயன் கொடுக்காது. சாமியே சரணம் ஐயப்பா.